23 அக்டோபர் 1962. இமயமலை. ஒரு சிப்பாய். காலில் குண்டு பாய்ந்திருக்கிறது. கமாண்ட் சொல்கிறது, பின்வாங்கு. ஆனால் அவர் துப்பாக்கியை இன்னும் இறுக்கமாக பிடித்தார். திருக்குறள் 774. படைச்செருக்கு அதிகாரம். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். கையில் இருந்த ஆயுதம் போன பின்னும் உடம்பில் பட்ட காயத்தை அசட்டுத்தனமாக எடுத்து மீண்டும் போரிடும் வீரன். இதை நிரூபித்த ஒரு மனிதன். சுபேதார் ஜோகிந்தர் சிங் சாஹ்னான். பஞ்சாப். விவசாய குடும்பம். இரண்டாம் உலகப் போர். காஷ்மீர். 1962. சீனா இந்தியா எல்லை போர். இமயமலை. பம்லா மலைப்பாதை. ஒரு சிறிய படைப்பிரிவு. ஒரு தலைவர். 23 அக்டோபர் 1962. காலை 5:30. முதல் அலை. சுமார் 200 சீன படை வீரர்கள். ஜோகிந்தர் சிங் தன் படையை வழிநடத்தினார். முதல் அலை தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் சில நிமிடங்களில் இரண்டாவது அலை மேலும் கடுமையானது. தொடையில் குண்டு பாய்ந்தது. கமாண்ட், பின்வாங்கு. ஆனால் அவர் மறுத்துவிட்டார். நான் இருக்கும் வரை இவர்கள் போரிடுவார்கள். மூன்றாவது அலை மிக பெரியது. வெடி மருந்து கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. துப்பாக்கி முடிந்துவிட்டது. உடம்பு இருக்கிறது. பயோனெட்டுகளை இணைக்கவும். காயமடைந்த காலுடன் அவர் எழுந்து நின்றார். கீழே ஓடினார். எதிரியை நோக்கி பல எதிரிகள் வீழ்ந்தனர். ஆனால் எண்ணிக்கை மிக அதிகம். அவர் கைப்பற்றப்பட்டார். மிகவும் காயமடைந்த நிலையில் சிறைவாசத்தில் காயங்களால் அவர் உயிரிழந்தார். பதிவுகள் சொல்கின்றன அவரது சாம்பல் மரியாதையுடன் இந்தியாவுக்கு திரும்பி வந்தது என்று. 1963. பாரத அரசு பரம்வீர் சக்ரா இந்தியாவின் மிக உயர்ந்த இராணுவ விருது. மகாகலான் கிராமம் இன்றும் நினைவு கூறுகிறது. ஒரு படைப்பிரிவு இன்றும் சல்யூட் செய்கிறது. பம்லா இன்று அமைதியானது. ஆனால் அந்த நாள் மறக்கப்படவில்லை. ஒரு கேள்வி, அவர் வென்றாரா? பதில் உங்களிடம்தான்.